வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ராஜ்கமல் தயாரிக்கும் ரஜினிகாந்த் நடிக்கும் 173வது படம். இதுக்கு தர்மன் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஒரு படம் ஆரம்பிக்கும் பொழுதே அந்த படத்தோட கதை இது அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் வரும். இந்த தர்மன் குட் டாக்டர் அப்படிங்கிற வெப் சீரிஸை ஃபாலோ பண்ணி எடுக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. இது குறித்து அஸ்வத் மாரிமுத்து பதில் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த தர்மன் படத்தை பொறுத்தவரைய அந்த படத்துல ரஜினிகாந்த் டாக்டரா நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல். அதை வச்சு முதல்ல என்ன சொன்னாங்கன்னா 5 ரூபா டாக்டரா ரஜினி நடிக்க போறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சென்னையில நிஜமாவே 5 ரூபா டாக்டர்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் லைஃபை தான் எடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் பரவுனுச்சு. அதே தான் சூர்யாவும் எடுக்கிறாரு அப்படிங்கும் பொழுது இவர் கிளீனா சொல்லிட்டாரு, நான் எடுக்கிறது மசாலா படம் முழுக்க முழுக்க, இதுல 5 ரூபா டாக்டருங்கிறதெல்லாம் கிடையாது, இது ஒரு டெட்லி டாக்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு அதுல போட்டிருக்கிற அந்த டெட்லி டாக்டர், அந்த கையில வச்சிருக்கிற அந்த கத்தி, அதுல வர்ற ரத்தம், இது எல்லாமே பாக்குறப்ப இது கம்ப்ளீட் என்டர்டைனரா இருக்கும். இது இந்த 5 ரூபா டாக்டர் எல்லாம் கிடையாது அப்படிங்கறது கிளியரா தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பயங்கரமான ஹிட்டான த குட் டாக்டர். த குட் டாக்டருங்கிறது பாப்புலர் வெப் சீரிஸ். அதை பொறுத்தவரை எப்படின்னா ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு பர்சன் டாக்டரா மாறுறாரு, அவர் என்னெல்லாம் சாதனை பண்றாருங்கிறது தான் த குட் டாக்டர். ஸோ இந்த போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்குறப்பவே ஆர்டிசத்துக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. பட் ஆனால் பரப்பி விட்டாங்க. தினமலர்லாம் கூட செய்தி வந்திருக்கு, த குட் டாக்டர் ரீமேக்கா ரஜினியின் தர்மன் அப்படின்னு போட்டு ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. அதாவது ஆர்டிசம்ங்கிறது நியூரலாஜிக்கல் ஒரு பிரச்சனை. ஆர்டிசம் ஆர் ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், ஏஎஸ்டின்னு சொல்லுவாங்க. இஸ் அ லைஃப் லாங் நியூரோ டெவலப்மெண்ட் கண்டிஷன் that shapes how person perceive, experience and interacts with the world. ஸோ அதுதான் இது ஒரு நியூரலாஜிக்கல் டிசார்டரு. பட் ஆட்டிசம் அஃபெக்ட் ஆனவங்க கூட டாக்டர் ஆகலாம். ஆனால் இந்த கதை இந்த குட் டாக்டர் அதோட ரீமேக்கு கிடையாது அப்படிங்கிறத அஸ்வத் மாரிமுத்து கிளியர் கட்டா சொல்லிட்டாரு. இது ஒரு மசாலா படம். அதுல ஒரு டாக்டர்னு பேர் தான், அந்த டாக்டருக்கு வச்சிருக்கிற கத்தியை வச்சுட்டு கொலை பண்ணுவாரு, அவ்வளவுதான். மற்றபடி டாக்டர் ப்ரொஃபஷன் அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் இதுல காட்டப்பட மாட்டாது, பெருமளவு காட்டப்பட மாட்டாது அப்படிங்கிறது தான். இப்ப ரஜினி வந்தேன்டா பால்காரனா நடிச்சா படம் ஃபுல்லா பால் சம்பந்தப்பட்டதை காமிக்க மாட்டாங்க, சும்மா அங்கங்க காமிச்சிட்டு மீதி ஃபுல்லா அவர் சேலஞ்ச் பண்றது ஜெயிக்கிறது அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஃபுல்லா ப்ரொஃபஷனலா ஃபுல்லா இருக்காது. கட்சியை கலைக்கும் கமல் அப்படின்னு ஒரு செய்தி. அதாவது இவங்க இன்ஸ்டாகிராம்ல யார் வேணாலும் என்ன வேணாலும் எந்தவித அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் எழுதலாம். பட்டு நம்ம எம்என்எம் லாயர்ஸ், அந்த வழக்கறிஞர் அணி அப்படின்னு ஒரு அணி இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல. இந்த மாதிரி பண்ண ஒரு கேஸை போட வேண்டியதானே, கேஸை போட்டு அவங்கள சட்ட ரீதியாக நியாயமா என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுக்க வேண்டியதானே. அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்றது இல்லை. அதனால யாரு வேணா என்ன வேணா எழுதலான்னு எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, அவங்களோட கிரெடிபிலிட்டி அவங்களே பெருமையா போட்டுக்கிறாங்க பாருங்க. அதாவது நமது TN News 24 தமிழக அரசியலில் நடைபெற போகும் நிகழ்வுகளை முதலாவதாக தெரிவித்து வருகிறோம். அதில் வைகோ தாவேக கூட்டணிக்கு செல்வார் என்றும் அவரது கட்சி எம்எல்ஏக்கள் அதற்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டார்கள் என்றும் கூறினோம். நடிகர் சூர்யா அரசியலுக்கு வரப்போகிறார் என்றும் காங்கிரஸ் தலைவருக்கான ரேஸில் ஜோதிமணியை விட மாணிக்கம் தாக்கூருக்கு வாய்ப்பு அதிகம் என்றும் குறிப்பிட்டோம். அந்த வகையில் நடிகர் கமல்ஹாசன் தனது கட்சியை கலைத்துவிட்டு திமுகவில் முழுமையாக இணைந்து விடலாமா என்று யோசனையில் இருக்கிறாராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த கிரெடிபிலிட்டியிலே ஒரு தப்பு என்னன்னா, நடிகர் சூர்யா அரசியலுக்கு வரப்போறார் அப்படிங்கிறது. அந்த ரசிகர் மன்ற நிர்வாகி ஒருத்தர் பேசினது, தலைவர் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சூர்யா பத்தி பேசினது கூப்பிட்டு டோஸ் விட்டாராம். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, நான் அரசியலுக்கு எல்லாம் வரப்போறது இல்லைன்னு கூப்பிட்டு கண்டிச்சு விட்டுருக்காரு. ஸோ அது முதல் தப்பு. ரெண்டாவது, அந்த யோசனையில கமல் இருக்கிறாராம். கமல் என்ன யோசிக்கிறாருன்னு இவங்களுக்கு தெரியுது பாருங்க. அவர் யோசனையில இருக்கிறப்பவே பிரெயின்ல போய் பார்த்து இவங்க தப்புன்னு செய்தியை போடுறாங்க. விருமாண்டியில ஒரு காட்சி வரும்,
நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும்டா அப்படிங்கிறப்ப எனக்கு இப்ப சொரியணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் கமல் நக்கல் அடிப்பாரு பஞ்சாயத்து சீன்ல. இது அந்த மாதிரி தான் இருக்கு இவங்க போடுற செய்தி. பட் இதற்கு முரளி அப்பாஸ் சரியான பதிலடி கொடுத்துருக்காரு. அதாவது கமல் வந்து இந்த மகேந்திரன் இந்த மாதிரி குரூப் எல்லாம் வெளியில போகும்பொழுது ஒரு ரொம்ப நாள் கேப் விட்டுட்டு இவங்களெல்லாம் பேச விட்டாரு. ஒவ்வொருத்தரா போனாங்க, அதுக்கப்புறம் பதிலடி கொடுத்தாரு. அதுல பதிலடி கொடுக்கறதுங்கிறத விட ஒரு சரியான விளக்கம் கொடுத்தாரு. அதாவது வாழ்நாள் உள்ளவரை நான் அரசியலில் இருப்பேன், நான் இருக்கும் வரை நான் அரசியல் இருக்கும் வரை மக்கள் நீதி மையம் இருக்கும் அப்படின்னு கிளியரா சொல்லிட்டாரு. இப்ப அவர் எம்பியாவும் இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர் கட்சியை கலப்பாருங்கிறது வந்து பேஸ்லெஸ், ஒரு என்ன சொல்றது, அடிப்படை ஆதாரமற்ற ஒரு வதந்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி இருந்தாலும் கட்சி இருக்கும், மக்கள் நீதி மையம்ங்கிற கட்சி. ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறதுலாம் அது வேற விஷயம். தொடர்ந்து கட்சி கடைசி வரையே இருக்கும், அரசியல் இருக்கும் வரை எம்என்எம் இருக்கும். முரளி அப்பாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் உயிர் உள்ளவரை அரசியலில் இருப்பேன், அரசியல் உள்ளவரை மக்கள் நீதி மையம் இருக்கும் என்று நம்மவர் கமல்ஹாசன் கூறியிருக்கிறார். புரளிகளை விற்று பிழைப்பு நடத்துபவர்களுக்கு தலைவரின் செருப்படி பதில் இது அப்படின்னு போட்டிருக்காரு. வினோத் சாகர் அவர் படங்கள்லாம் வில்லன் நடிகரா பண்றாரு. இப்போ லேட்டஸ்டா பார்த்தோம்னா லாஸ்ட் படத்துல வந்து இந்த மெடிக்கல் ஷாப்ல வந்து தகராறு பண்ணக்கூடிய அந்த ரோல் வினோத் சாகர் அவர் தான் அந்த ரோல் பண்ணியிருக்காரு. மெடிக்கல் ஷாப்ல வந்து வம்புழுப்பாரு, பிரீத்தி முகுந்தன் அடி வாங்கிட்டு போவாரு, கத்தியை கொண்டு வந்து வைப்பாரு, அடிச்சு அனுப்பிச்சு விடுவாங்க செயினை கேட்கிறப்ப. ஸோ அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பேட்டிலாம் கொடுக்குறாரு. அவர் கொடுத்துருக்கிற ஒரு பேட்டியில வந்து நான் வந்து தீவிரமான உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகர், ஐ எம் an ardent fan of கமல்ஹாசன் சார், he is my inspiration to enter cinema. அதாவது நிறைய பேர் சினிமாவுக்கு உள்ள வரதுக்கு காரணமாக கமல்ஹாசன் இருந்திருக்காரு. கமல்ஹாசன் வந்து டைரக்டரா இருக்கும் பொழுது அவரை பார்த்து நம்மளும் டைரக்ட் பண்ணணும், ஒரு விருமாண்டி மாதிரி ஒரு படம் பண்ணணும், ஹேரா மாதிரி ஒரு படம் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு ஆர்வம் வந்து ரசிகர்களுக்கு வருது. இந்த மாதிரி நம்ம ஒரு படம் பண்ணணும்டா அப்படின்னு அப்படி வர்றவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி அவருடைய நடிப்பை பார்த்துட்டு ஒரு அபூர்வ சகோதரர்கள், ஒரு குணா, ஒரு மகாநதி, நாயகன், தேவர் மகன், இந்த மாதிரி நிறைய ஏராளமான அவர் நடிப்புல வந்து பட்டைய கிளப்பியிருப்பார் 70கள்லேருந்தே. அது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காலம், நிழல் நிஜமாகிறது காலத்துல எடுத்து பாட்டாலும் சரி, அவலறு தொடர்கதை எடுத்தாலும் சரி, நீங்க வறுமை நேரசாப்புன்னு வந்தாலும் சரி, அப்படியே ஒடிச்சு திருப்பி பேசும் படமா இருக்கட்டும், வெற்றி விழாவா இருக்கட்டும், குணாவா இருக்கட்டும், நீங்க காமெடி படங்கள்னு எடுத்தா அது சொல்லிக்கிட்டே போகலாம். அது வந்து ரைட் ஃப்ரம் த மன்மத லீலை காலத்திலேருந்தே அவருடைய காமெடிங்கிறது வந்து பிரமாதமா இருக்கும். அவரோட ஹியூமர் சென்ஸ், குரு படத்துல அவர் எழுதின டயலாக், ஹாசன் பிரதர்ஸ் தான் டயலாக் எழுதியிருப்பாங்க. குரு படம் டைட்டில் பாத்தீங்கன்னா டயலாக் வசனம் ஹாசன் பிரதர்ஸ் இருக்கும், கமல் எழுதினது தான், அது பிரமாதமா எழுதியிருப்பாரு. ஸோ அப்படிப்பட்டவருடைய ரசிகர் அப்படின்னு வினோத் சாகர் சொல்றாரு. அவர் சிறப்பா நடிக்க முயற்சி பண்றாரு, நல்லாவும் பண்றாரு. ஒரு கமல்ஹாசனை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டா நல்லா பண்ணலன்னா தானே ஆச்சரியம் பண்ணும். ஃபுட்பால் வேர்ல்டு கப்ல ரவுண்ட் ஆஃப் 32 ஆரம்பிச்சிருச்சு. இதுல ஜெயிக்கிற டீம் ரவுண்ட் ஆஃப் 16க்கு போவாங்க, தோக்குற டீம் வீட்டுக்கு போவாங்க. ஸோ முதல் மேட்ச் நேத்திக்கு நடந்த முதல் மேட்ச்ல வந்து பிரேசில் ஜெயிச்சிட்டாங்க ஜப்பானை 2-1 அப்படிங்கிற கோல் வித்தியாசத்துல. பிரேசில் ஜெயிச்சு ரவுண்ட் ஆஃப் 16க்கு போயிட்டாங்க, ஜப்பான் ஊருக்கு கிளம்புறாங்க. அதே மாதிரி ஏர்லி மார்னிங் நடந்த மேட்ச்ல வந்து ஜெர்மனி தோத்து போயிட்டாங்க, பராகுவே ஜெயிச்சிட்டாங்க. முதல் தடவையா அவங்க வாழ்க்கையிலேயே ஜெர்மனி இப்பதான் ஜெயிக்கிறாங்க. ஜெர்மனியை நாக் அவுட் பண்ணிட்டாங்க. அது பெனால்ட்டில தான் பண்ண முடிஞ்சது, இருந்தாலும் வின் இஸ் அ வின். ரவுண்ட் ஆஃப் 16க்கு பராகுவேயும் முன்னேறிட்டாங்க.